வாக்காளர் சொந்தங்களே, உங்களை எல்லாம் சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரி எல்லாம் வருகை தந்திருக்கின்ற விலைவாசி கட்டுப்படுத்துறேன்னு சொன்னார் ஸ்டாலின். அண்ணனுடைய கருத்தை வலுப்படுத்தினால் ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்பினாங்க, மாத்தினாங்க. அது சமய சந்தர்ப்பத்தினால ஆட்சி மாற்றிய தவிர இல்லைன்னா ஆட்சி மாறி இருக்காது. இப்ப மக்கள் பேசுறாங்க, எடப்பாடியார் ஆட்சியை போல ஸ்டாலின் ஆட்சி இல்லை. யார் சொல்றாங்க? மக்கள் ஒரு பக்கம் சொன்னாலும் திமுக சொல்றாங்க உங்க ஆட்சியை போல எங்க ஆட்சி இல்லைன்னு. ஆக இந்த ஆட்சியில் என்ன நடக்குது? இவங்க தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதி என்ன? விலைவாசியை கட்டுப்படுத்துவோம் சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதியை சொன்னது விலைவாசியை கட்டுப்படுத்துவோம் சொன்னது. இந்த விலைவாசி எப்படி இருக்கு? ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்னைக்கு நம்ம அன்றாட பயன்படுத்துகிற நம்முடைய மளிகை சாமான் கூடுதலாக நம்மளுக்கு மளிகை செலவு மட்டுமே 2000 ரூபாய் கிட்ட ஏறிச்சு ஒரு குடும்பத்துக்கு. அது போக கரண்ட் பில், மின்சார கட்டணம் டபுள் ஆகிப்போச்சு. மின்சார கட்டணம்லாம் ரொம்ப ஆகிப்போச்சு. அதே போல அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பால் விலை பல முறை ஏறிப்போச்சு. இங்க இருக்கக்கூடிய குமார் கடையில் கேட்டீங்கன்னா சொல்லுவார், எத்தனை முறை ஏற்றிக்கிறாங்க, எத்தனை முறை இது பால் பொருள் விலையும் பால் விலையும் ஏறிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இங்க வாங்கியிருக்கீங்க பால் விலை அவ்வளோ விலை மேலே போச்சு. ஸ்டாலின் அவர் சொன்னார் சட்டமன்றத்தில், சொன்னாரு மின்சார கட்டணத்தை உயர்த்தக்கூடாது, எடப்பாடியார் ஆட்சியில் பால் விலையை உயர்த்தக்கூடாது, பஸ் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது. இதெல்லாம் இவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டார். அது 2-3 முறை ஏற்றிட்டார். பஸ் கட்டணம் உயர்ந்து போச்சு. சிலிண்டர் விலை 1200 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. சிலிண்டர் விலை நான் கட்டுப்படுத்துவேன்னு சொன்னார், 1200 ரூபாய் கிட்ட போயிடுச்சு. அதே போல நம்ம மதுபானம் டாஸ்மாக் கடை ஒரு முன்ன 75 ரூபாய் வித்துச்சு. ஒரு கோட்டு 75 ரூபாய் இருந்தது எடப்பாடியார் ஆட்சியில். இப்போ 150 ரூபாய் 160 ரூபாய் விற்குது. ஆக அந்த உங்களெல்லாம் சொல்றேன், உங்களை போய் சொல்றேன் இப்படி இப்படி எப்படி. ஆக இதை பயன்படுத்துறவங்களுக்கு சொல்றது, அது யாரெல்லாம் அதை பயன்படுத்துறவங்களுக்கு சொல்றது. ஆக அந்த மாதிரி குடும்பத்துக்கு அந்த மாதிரி ஆளுங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தை அவங்களுக்கு மாசத்துக்கு 1000-2000 ரூபாய் கூடிச்சு அவங்களுக்கும். அது எந்த செலவு? நம்ம குடும்ப செலவு தான். ஆக ஒரு மாசத்துக்கு 5000 6000 ரூபாய் இப்போ கூடுதலான செலவு ஒரு குடும்பத்தை நம்மளோட தலைமையில வந்துச்சு. இது கரெக்டா சொல்றது? செட்டா கரெக்டா சொல்றேன்னா இல்லையா? இப்ப மளிகை சாமான் யாருன்னு, கரண்ட் பில் யாருன்னு, பால் விலை யாருன்னு, கேஸ் வரி யாருன்னு, இது இப்படியே டாஸ்மார்க் இதெல்லாம் சேர்த்துனீங்களா? வரி, வீட்டு வரி, கடை வரி, சொத்து வரி, இதெல்லாம் வேற ஒரு பக்கம். அதே மாதிரி கொலா தண்ணி வருது, வீட்டுக்கு தண்ணி வரக்கூடிய தண்ணி பில்லு இது ஏத்திட்டாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சராசரி மாசத்துக்கு குறைஞ்சது 5000 ரூபாய் அதிகமாச்சு ஒரு குடும்பத்துக்கு செலவு. ஆனா இப்ப சொல்றாரு ஸ்டாலின் பிரச்சாரத்துல, ஸ்டாலினும் சொல்றாரு, திமுக காரங்க அத்தனை பேரும் சொல்றாங்க 1000 ரூபாய் நாங்க கொடுக்கிறோம், 1000 ரூபாய் கொடுக்கிறோம்னு சொல்றாரு. 30 மாசம் இப்ப 3 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து, 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா கொடுக்கல. இப்ப எம்பி தேர்தல் வந்துக்குது. எம்பி தேர்தல் வந்ததுனால இந்த 2 மாசமா இதுக்கு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கொடுத்திருக்க. அதுவும் என்னன்னு கொடுக்குற? தகுதி இருக்கணும், தகுதி இருந்தாதான் கொடுப்பேன் அப்படின்னு பாதிக்கு பாதி பேர் கொடுக்கல. கொடுத்திருந்த ஓஏபி எல்லாம் நின்று போச்சு. ஓஏபி எல்லாம் வேற நிறுத்திட்டாங்க. அதெல்லாம் நிறுத்தி இதுல சேர்த்திட்டாங்க. அதெல்லாம் கூட இந்த 1000 சேர்த்திட்டாங்க. ஆக இந்த 1000 நம்ம கிட்டே வசூல் பண்ணி நம்ம துட்டுல இருந்து அந்த 1000 இப்போ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கொடுக்குறாங்க. அது கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த 1000 கொடுத்ததுனால குடும்பங்கள்ல பிளவு உண்டாயிடுச்சு, பெரிய தகராறு உருவாயிடுச்சு. எப்படி உருவாச்சு? மாமியாரும் மருமகளும் என் பங்கு என்ன 1000 என் பங்கு கொடு. இது பெரிய விஷயமாக பஞ்சாயத்து பெருசா போயிருக்குது. ஆக இப்படி எல்லாம் இவங்க ஆட்சியில் இதுதான் நடக்குது. இவங்க இப்படி போன இந்த பக்கம் கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தா 100 நாள் வேலை 150 நாளா பண்ணி தரேன். அதே போல அதை கூலியை உயர்த்தி தரேன். இதெல்லாம் பண்ண முடியல, இதெல்லாம் செய்யல, செய்ய முடியாது. கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கிறேன் சொன்னார், குறைக்க முடியல.
ரூபாய் மானியம் தரேன்னார். 100 ரூபாய் மானியம் தரேன்னார். இதுவரையிலும் காணல. இப்ப என்ன சொல்றாரு? 500 ரூபாய் ஒரு சிலிண்டர் குறைச்சு 500 ரூபாய்க்கு ஒரு சிலிண்டர் தரேன்னு சொல்றாரு. கொடுக்க முடியுமா? 100 ரூபாவே கொடுக்க முடியல மானியம். இப்ப ஒரு சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தரேன்றார். காலி சிலிண்டர் கூட கிடைக்காது. காலி சிலிண்டர் கூட 500 ரூபாய் கிடைக்காது. அவர் சொல்றது பெட்ரோல் டீசல் விலை போன தேர்தலில் 4 ரூபாய் குறைக்கிறேன்னாரு. 4 ரூபாய் குறைக்கிறேன்னாரு. 3 வருஷம் ஆச்சு, எதையும் காணும். இப்ப சொல்றாரு 65 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் கொடுக்குறேன், 65 ரூபாய்க்கு டீசல் தரேன்னு சொல்றாரு. எல்லாம் இப்ப தேர்தலில் ஏமாத்துறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்காக இது மாதிரி வாக்குறுதிங்க. ஏன்னா ஓட்டு இப்ப நீங்க நீட் தேர்வு ரத்துன்னு ஓட்டை வாங்கி போயினார். கல்வி கடன் ரத்துன்னாங்க, ஒன்னும் காணும். நகையெல்லாம் ஓடி ஓடி அடமானம் வைங்க, 5 பவுன் நகை அடமானம் வைங்க, நாங்க வந்தா தள்ளுபடி பண்றோம், நாங்க காணும். விவசாய கடன் தள்ளுபடினாங்க, எதுவுமே நடக்கல, எதுவுமே இல்லை இவங்க ஆட்சியில. சும்மா ஏமாது, எது கேட்டாலும் 1000 ரூபாய் கொடுக்குறோம், இதைதான் சொல்லுவாங்க. பஸ் பேர் மகளிருக்கு இலவசமா பஸ்ல போறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பஸ்ல போற மகளிருக்கு அதே மப்சல்ல இன்னைக்கு வேலூர் போனாவோ, கிருஷ்ணகிரி போனாவோ, குப்பம் போனாவோ, சென்னை போனாவோ டபுள் மடங்கு 3 மடங்கு ஏத்திட்டாங்க. நீங்க இலவசன்ற பேர்ல அது 3 மடங்கு ஏத்திட்டாங்க. இவங்க கொடுக்குற 1000க்கு கிண்டல் கேலி. பெண்களை பஸ்ல போறவங்கள கேலி. ஓசில பஸ்ல போற 1000 ரூபாய் கொடுத்ததுனால பவுடர் பூசி வந்துட்டியான்னு கேட்கறது, லிப்டிக் போட்டியான்னு கேட்கறது. இவங்க இதுதான் திமுக காரங்களுடைய வேலையை. இதெல்லாம் நம்ம உணரணும். இவங்களுடைய ஆட்சியில எதையுமே சாதிக்க முடியாது. இது ஒரு குடும்பத்துக்காக ஒரு வாரிசு இந்த நாட்டையே ஆட்டி படிச்சிருக்குது. இந்த நாட்டையே ஆட்டி படிக்குது ஒரு குடும்பமே. சுதந்திரம் வாங்கி 75 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்ப மன்னர் ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டுல. மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் தொடங்குற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு இந்த குடும்பத்துடைய பிடியில தமிழ்நாட்டு மக்கள் சிக்கினுங்கிறாங்க. இவங்க நல்லா பயன்படுத்தினுங்கிறாங்க. 10 வருஷம் ஆட்சிகள்ல இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவு சுரண்டி இன்னைக்கு கொள்ளடிக்கு தயாராயிட்டாங்க. கீழே இருந்து மேல வரலாம் ஜனங்களை பத்தி சிந்திக்கல. ஆக இந்த அரசாங்கம் ஸ்டாலின் அரசை பொறுத்த மட்டும் எந்தவித மக்கள் மீது கவலை இல்லை. போதைப் பொருள் எங்க பாரு கஞ்சா, எங்க பாரு போதைப் பொருள் நடமாட்டம். கல்லூரிக்கு பசங்களை அனுப்ப முடியல, ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, பெற்றோருக்கு அச்சப்படுறாங்க. காரணம் தாராளமா கஞ்சா விற்கிறான். ஜோலார்பேட்ல தாராளமா கிடைக்குது. ஸ்கூல்கள்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, கோடியூர் பக்கம், நம்ம ஊர் பக்கம் தான் இல்ல. இங்கெல்லாம் போய் தாராளமா கஞ்சா பிடிக்கிறான். அரசாங்கத்தை பிடிச்சி எவ்வளவு பேரை பிடிச்சுன்னு பார்த்தாங்க. இதுல பிடிக்கிறவன் பூரா திமுக காரன். எல்லாம் இந்த பொறுப்புல இருக்கிறவன் தான் பேப்பர்ல வருது. அங்க பாத்தீங்கன்னா ஜாபர் சாதிக்கு இவர் வெளிநாட்டுக்கே ஏற்றுமதி பண்றார். இவர் யார்? இந்த ஜாபர் சாதிக். இவர் அந்த கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர். அந்த குடும்பத்தினுடைய நண்பர் ஸ்டாலினோட இருக்கார், உதயநிதியோட இருக்கார், அதே போல கனிமொழியோட போட்டோ எடுக்கிறார். அந்த குடும்பத்துக்கு நெருக்கமானவர். இவர் எந்த மாதிரி வேலை செய்யறாரு? இந்த நாட்டுக்கே கெடுதலை உருவாக்கி மாணவர்களை திசை திருப்பி மாணவருடைய எதிர்காலத்தை பால்படுத்தக்கூடிய அந்த போதைப் பொருள் வியாபாரம் பண்றவர். இன்னைக்கு பிடிச்சினால்தான் தெரியுது இவர் எப்படியாப்பட்ட ஆள். இந்த மாதிரி ஆக இவங்க ஆட்சியில் இதெல்லாம் தடுத்து நிறுத்த முடியல. இதுக்கெல்லாம் அக்கறை இல்லை இவங்களுக்கு. நாட்டு மக்களை பத்தி சிந்திக்கல. இவங்க எல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையான நம்ம உணரணும். ஆட்சிக்கு வந்தபோது சொன்னது ஒண்ணு, இன்னைக்கு செய்யறது ஒண்ணு. இந்த விலைவாசியை மட்டும் கட்டுப்படுத்திருந்தா போதும். விலைவாசியை கட்டுப்படுத்தும். இதுதான் தாய்மாருங்க கேட்கறது. இதுதான் வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு ஒண்ணு தெரியாது. சாப்பாடு ராத்திரி சாயந்தரம் வந்தாங்கல்ல போட சோறாங்க. அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியாது அவங்களுக்கு. கஷ்டரஸ் எல்லாம் பெண்களுக்கு தான் தெரியும். ஆக இந்த சூழ்நிலையில இவங்க ஆட்சியில நம்ம கொடுத்தோம். தாலிக்கு தங்கத்தை கொடுத்தாங்க, திருமண உதவித்தொகை கொடுத்தோம், நிறுத்திட்டாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? அம்மா தாலிக்கு தங்கத்தை திருமண உதவித்தொகை எதுக்கு கொடுத்தாங்க? இன்னைக்கு தங்க விலை என்ன? 58,000 ரூபாய் பவுன். ஒரு ஏழை, சாதாரண ஏழை வாங்க முடியுமா? அது அம்மா கொடுத்தாங்க. அதை இன்னைக்கு நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு அதை நிறுத்திட்டாங்க. திருமண உதவித்தொகை 50,000 எதுக்கு கொடுத்தாங்க?
பசங்க பொண்ணு பிள்ளைங்க காலேஜ் வரல படிக்கிறதுக்கு ஆசையை காமிட்டு அவங்க வந்து மேல் படிப்பு போட்டோம். நீ காலேஜ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா திருமண உதவிக்கு உனக்கு 50,000 கொடுக்குறேன்னா பசங்களும் விருப்பப்பட்டு படிப்பாங்க, பெற்றோர்களும் விருப்பப்பட்டு காலேஜுக்கு அனுப்புவாங்கன்னு தான் அம்மா அவங்க அந்த 50,000 கொடுத்தாங்க. இதெல்லாம் என்ன பிளானே தெரியல அவங்களுக்கு. இந்த திட்டத்துடைய அர்த்தமே தெரியல ஸ்டாலினுக்கு. அவர் இந்த திட்டத்தை பத்தில தெரிஞ்சுட்டா நிறுத்துவாரா? இது எதுக்கோசம் கொடுத்தோம் தெரியல. எல்லாத்துக்கும் தகுதி பார்க்கிறார். இப்ப எல்லாத்துக்கும் தகுதி பார்க்கிறார். அம்மாவுடைய ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி, கொரோனா காலம், கொரோனா தொற்று ஒரு கொடுமையான நோய் நாடு பூரா தாக்குச்சு. பொங்கல் வந்துச்சு. பொங்கல் நேரத்தில் கூட அத்தனை பேருக்கும் தாய் உள்ளத்தோட ஒரு விவசாயி சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன்ற காரணம் இன்னைக்கு ஸ்டாலின் எல்லாம் செஞ்சிட முடியாது. அவரு சாதாரண நம்மள மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனால்தான் எடப்பாடியார் பொங்கலுக்கு 2,500 ரூபாய் கொடுத்தாரு. இதுல தகுதி பார்த்து கொடுத்தாரா? இன்னைக்கு பெண்களுக்கு தகுதி பார்க்கிறேன். ஓட்டு போடும் போது அவங்கள தகுதியோட ஓட்டு போடுங்க சொன்னீங்க, கேட்டீங்க. இன்னைக்கு இந்த 1000க்கு தகுதியை கேட்கறீங்க. இன்னைக்கு இவரு 2,500 கொடுத்தாரு. யாரு தகுதி கேட்டாரு? எல்லாருக்கும் வந்து. எங்க ஊர் கவுண்டருக்கு வரலையா? மாணிகண்ணுக்கு வரலையா? இல்ல முஸ்லீம் வந்தா முஸ்லீமுக்கு வரலையா? எனக்கு வரல, அமைச்சர்ன்றதுனால எனக்கு கொடுக்காத போயிட்டாங்களா? எல்லாம் எனக்கும் தான் கொடுத்தாங்க. எனக்கும் தான் எடப்பாடியார் கொடுத்தாங்க. ஆனா இவங்க அந்த கொடுக்கிற 1000 நம்ம கிட்ட வசூல் பண்ண 1000 அந்த துட்டுல 1000 கொடுக்கறதுக்கு பல கண்டிஷன் போடுறாங்க. ஆக இப்படிதான் இவங்களுடைய ஆட்சி நடந்துருக்குது. வீடு கட்டி கொடுக்க திட்டம் ஜோலாப்பேட்டில் இடம் இருந்தா போதும், வீடு கொடுத்தோம். இதெல்லாம் நிறுத்திட்டாங்க, எல்லாம் நின்று போச்சு. படிக்கிற பசங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுப்பீங்களா? 20,000 30,000 இன்னைக்கு லேப்டாப் கம்ப்யூட்டர் எதுக்கு கொடுத்தாங்க அம்மா? இந்த ஸ்டாலினுக்கு தெரியல. அவருக்கு இதை பத்தி அந்த திட்டங்கள் எதுக்கோசம் கொடுக்குறாங்கன்னே தெரியல. இந்த ஸ்டாலினுக்கு லேப்டாப் சைக்கிள் இதெல்லாம் கொடுத்தது, பெண்களுக்கு சைக்கிள் கொடுத்தது வந்து 10ஆம் வகுப்பு கிராமத்தில் நிறுத்திடுறாங்க. நகரத்தில் அப்ப +2 படிக்கிறதுல தூரமா போகணும். இப்பதான் நம்ம ஆட்சிக்கு வந்து இந்த 10 வருஷத்துல தான் தொகுதியில எல்லா ஸ்கூலும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளியா தரம் நம்ம தான் வைத்து கொடுத்தோம். அதுக்கு முன்னே எல்லாம் பசங்க ரொம்ப தூரம் கிராமத்தில் நகரத்துக்கு வரணும். பெற்றோருக்கு என்னடா போன புள்ளிய லேட் ஆச்சே காணும், சீக்கிரம் போய் சைக்கிள் ஒண்ணும். பஸ் இல்லைன்றதுனால பஸ் கிடைக்காதுன்னா சைக்கிளை கொடுத்தாங்க. பசங்க படிக்கிறதுக்கு வழிவகையில உருவாக்கிட்டாங்க அம்மா. அதான் லேப்டாப். இன்னைக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய, இன்னைக்கு வேகமா வளரல எல்லா நாடும். இன்னொரு வல்லரசு நாடுன்னு சொல்ற நாடெல்லாம் பார்த்தா கம்ப்யூட்டர் துறையில் தான் முன்னணி வைக்குது. அதுதான் அம்மா சிந்திச்சாங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் கம்ப்யூட்டர் கல்வியை கத்துக்கணும், கம்ப்யூட்டர் அவசியம் அப்படின்னு அந்த மடிக்கணினி கொடுத்தாங்க. அதையும் நிறுத்திட்டாங்க. ஆக இதெல்லாம் நீங்க உணரணும். இவங்க ஆட்சியில் இப்படிதான் இருக்கு. கிராமத்துல ஆதரவற்றவங்களுக்கெல்லாம் தாய்மார்களுக்கெல்லாம் ஆடுகளுக்கு கறவை மாடும் கொடுத்தோம், நின்று போச்சு. எல்லாம் நிறுத்திட்டாங்க. கர்ப்பிணி பெண்கள் உதவி பண்ண நின்று போச்சு. படிக்கிற பசங்க +2 முடிச்சுட்டு கல்லூரி போனா 5,000 ரூபாய் கொடுத்தாரு எடப்பாடியார் அம்மாவுடைய அரசு, நின்று போச்சு. ஆக இன்னும் அதே போல அமைச்சரும் குடும்பத்துடைய வாரிசுங்க எல்லாம் வசதியா இருப்பாங்க. அதே மாதிரி காங்கிரஸ்ல இதெல்லாம் மாத்தணும். இதெல்லாம் மாத்திட்டு தான் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க 72ல நான் ஏழைகளுக்காகவே இந்த கட்சியை தொடங்குறேன். அந்த வேட்பாளருக்கு நமக்கு வித்தியாசத்தை பார்க்கணும். இவர் வருவார் கூப்பிட்டா அவங்கள பார்க்க முடியாது. இதெல்லாம் உணருங்க. இதுவரை எதையுமே நம்ம ஊருக்கு வந்து அவங்களால செய்ய முடியல, செய்யவும் முடியாது. 5 வருஷம் எம்பி இருந்தவர் 3 வருஷம் எம்எல்ஏ இருந்தவர். சொல்லட்டும், நம்ம செஞ்ச சாதனை நம்ம சொல்லலாம். மீண்டும் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நம்ம செஞ்சதை திருப்பி சொல்லி காமிக்கணும்னா கூடுதலான நேரங்கள் தான். நீங்க சும்மா இன்னும் போய் நான் நிற்கணும். தண்ணி கொடுத்தோம், எல்லா வசதி வாய்ப்பை கொடுத்தோம். இல்லை உங்களால நடக்கல. ஆக இதெல்லாம் உணருங்க. உணர்ந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல், நீதிக்கும் அநீதிக்கும் நடைபெறுகின்ற தேர்தல். தர்மதனை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும் 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 என்று சொல்லி பொன்னான வாக்குகளை இரட்டை சின்னத்திற்கு முதலிட்டு அதிகாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே அருமைக்குரிய சகோதரர் கலிய பெருமாள் அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டு